உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். பஞ்சாப் மாநிலத்தின் முன்னாள் துணை முதலமைச்சரும் சிரோன்மணி அகாலிதளம் கட்சியின் தலைவருமான சுக்பீர் சிங் பாதலை குறிவைத்து துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அமிர்தசரஸ் பகுதியில் உள்ள புகழ்பெற்ற பொற்கோவில் நுழைவு வாயிலேயே இச்சம்பவம் நிகழ்ந்துள்ளது மேலும் பதற்றத்தை அதிகரித்திருக்கிறது. சிரோன்மணி அகாலிதளம் ஆட்சி காலத்தில் சீக்கிய மதத்துக்கு எதிராக செய்த செயல்களுக்காக மத குருக்களால் தண்டனை வழங்கப்பட்டது. இந்நிலையில் சுக்பீர் சிங் பாதல் தமக்கு வழங்கப்பட்ட மத தண்டனையின் ஒரு அங்கமாக கோவில் வளாக பகுதியில் தூய்மை செய்வது, காலணிகளை துடைப்பது, தண்ணீர் வழங்குவது போன்ற மதம் சார்ந்த சேவையில் ஈடுபட்டிருந்தார். அப்போது கூட்டத்தில் இருந்த நபர் ஒருவர் திடீரென பாதலை நோக்கி துப்பாக்கியால் சுட்டார். அருகில் இருந்த நபர்கள் அவரது கையை தட்டிவிட்டதோடு துப்பாக்கிச்சூடு நடத்திய நபரை மடக்கி பிடித்தனர். இதனால் துப்பாக்கி குண்டு நல்வாய்ப்பாக பாதல் மீது படவில்லை. துப்பாக்கிச்சூடு நடத்திய நபரை போலீசார் கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இதனிடையே முதற்கட்ட விசாரணையில் துப்பாக்கிச்சூடு நடத்திய நபரின் பெயர் நாராயணன் சிங் சௌரா என்பது தெரிய வந்திருக்கிறது. நாராயணன் சிங் சௌரா மீது பல்வேறு குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதும் அவரிடமிருந்து பல்வேறு ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. பாகிஸ்தான் விடுதலை படையைச் சேர்ந்த நாராயண் சிங் பஞ்சாப் மாநிலத்திற்குள் பல்வேறு ஆயுதங்கள் மற்றும் வெடிப்பொருட்களை கடத்தி வந்திருக்கிறார். இவர் மீது வெடிப்பொருட்கள் சட்டம், தீவிரவாத செயல்கள் தடை சட்டம் உள்ளிட்ட 12க்கும் மேற்பட்ட வழக்குகள் பல்வேறு மாவட்டங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது தெரிய வந்துள்ளது. சிறையில் இருந்த அவர் பிணையிலிருந்து வெளியே வந்திருப்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.